ஒரு விவசாயி பல வருடங்களாக தனது நிலத்தை உழுது பயிரிடாமல் விட்டுவிட்டான் என்றால், மழை பெய்தாலும் சூரிய கதிர்கள் வீசினாலும் அந்த நிலத்தில் நன்மையான விளைச்சல் வராது. மாறாக முட்கள், புல், தேவையற்ற கொடிகள் மட்டுமே வளரும். பயிர் தர வேண்டிய நிலம் இறுதியில் பாழடைந்த நிலமாக மாறிவிடும். அதேபோல் தேவன் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும் நம்முடைய இருதயமாகிய நிலத்தை அவர் வேண்டியபடி உழாவிட்டால் பெருமை, மேட்டிமை, பொய், பகை உணர்வு, விக்கிரக வழிபாடு என தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் முளைத்து பாழ்நிலமாகிவிடும். இஸ்ரவேல் ஜனங்களும் இக்காரியங்களினால் தேவனை துக்கப்படுத்தினார்கள். இன்றைக்கு நம் இருதயமாகிய நிலம் தேவன் விரும்புகின்ற நல்ல பலன்களை கொடுக்கின்றதா என்று தியானிப்போம். வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று நாம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பயனற்ற திராட்சையாக இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் இங்கே கூறுகிறார். தேவன் மிக தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வர இருக்கும் நியாய தீர்ப்பை உறுதிப்படுத்துகிறார். இந்த நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் கொண்டு வரும்படியாக அவர்கள் செய்து கொண்டிருந்த மற்றொரு காரியம் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஓசியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் திராட்சை செடி, ஆனால் அது கனி கொடுக்கவில்லை என்று கூறவில்லை. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் இஸ்ரவேல் ராஜ்யம் செல்வ செழிப்புடையதாக இருந்தது. அவர்களது பாவத்திற்காக வர இருக்கும் நியாய தீர்ப்பை குறித்து கூறினாலும் அந்த குறிப்பிட்ட காலத்திலே தேவன் அவர்களுக்கு நல்லவராகவே இருந்தார். அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது என்று கூறும் பொழுது தனது கனிகளை தானே உட்கொள்ளுகிறது என்று கூறலாம். தேவன் இஸ்ரவேல் ராஜ்யத்தை செல்வ செழிப்புள்ளதாக்கினார். ஆனால் அவர்களது செல்வ செழிப்பிற்காக அவர்களை அவர் பாராட்டவில்லை. பட்டணங்கள் பெரிதாயின, சிறந்த வீடுகளை தங்களுக்கு கட்டி கொண்டார்கள். எனவே எல்லாமே சிறப்பாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களது உண்மையான பாவ நிலைமையை உணராதபடி அவர்களது செல்வ செழிப்பு அவர்களது ஆத்ம கண்களை மறைத்து போட்டுவிட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இது எந்த ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும், எந்த ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையிலையும், எந்த ஒரு சமுதாயத்தின் வாழ்க்கையிலையும், எந்த ஒரு திருச்சபையின் வாழ்க்கையிலும் கூட உண்மையாக முடியும். குடும்பத்திலே எல்லாரும் சுகத்தோடு இருக்கும் பொழுது, பண தேவைகள் சந்திக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது, வியாபாரங்கள் பெருகிக்கொண்டே செல்லும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நாம் காண தவறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையினாலே உங்கள் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமையை நீங்கள் உணராமல் போய்விடக்கூடாது. செழிப்பாக இருக்கும் காலங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் கர்த்தருடைய வசனத்தை கொடுக்கிறவர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் இஸ்ரவேல் தேசத்திலே ஜனங்கள் எண்ணிக்கை அதிகமாக சிலைகளின் எண்ணிக்கைகளையும் பெருக்கிக் கொண்டார்கள். பாவம் அதிகரித்து கொண்டே சென்றது. இயேசு கிறிஸ்து திராட்சை செடியை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 15ஆம் அதிகாரத்திலே தனது யூத சீடர்களுக்காக அவர் சொன்ன உவமை உங்களுக்கு ஒருவேளை ஞாபகத்தில் வரலாம். வாசிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்தோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது தேவனிடத்தில் சேரவும் அவரோடு நல்ல உறவு கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அது உண்மையாக இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது நாமத்தின் நிமித்தமாக உலகில் வாழும் பல மக்களை தன்னுடைய பிள்ளைகளாக சேர்த்து கொள்கிறார். அவரே திருச்சபையின் தலைவராயிருக்கிறார். திருச்சபை அவருடைய சரீரமாக இருக்கிறது. நான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேவாலயத்தின் வழியாகத்தான் தேவனை தேட வேண்டும் என்பதில்லை. அதன் வழியாகத்தான் தேவனை அடைய வேண்டும் என்பதும் இல்லை. அவர்கள் தன் மூலமாக ஜீவனுள்ள தேவனை கிட்டி சேரலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஓசியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இப்போதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார். அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது.
அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். பண்டிகைக்கெல்லாம் எருசலேமுக்கும் வந்தார்கள். ஆனால் மீண்டும் தங்கள் இடங்களிலே போய் அந்த பொன் கன்றுக்குட்டியையும் வணங்கி கொண்டிருந்தார்கள். தங்களை சுற்றியுள்ள ஜனங்களைப் போல பாகால் வழிபாடு செய்கிறவர்களாயும் அவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டதாக இருந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு நாள் தேவனை தொழுது கொள்வார்கள், மற்றும் ஒரு நாள் பாகாலை தொழுது கொள்வார்கள். இப்படிப்பட்ட நிலைமையை குறித்து தான் யாக்கோபும் தன்னுடைய நிருபத்திலே இவ்வாறு எழுதியிருக்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். யாக்கோபு 1:8. இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இன்றும் பொறுப்பில் இருக்கிற பலருடைய வாழ்க்கையில் அவர்கள் நிலையற்றவர்களாய் இருப்பதற்கு காரணம் அவர்கள் இருமனம் உள்ளவர்களாய் பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இன்று ஒன்று சொல்வார்கள், அடுத்த நாள் மற்றும் ஒன்றை சொல்வார்கள். ஞாயிறு தோறும் ஆலயத்திற்கு சென்றுவிட்டு திங்கள் முதல் சனி வரை நாம் இஷ்டம் போல வாழ முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முழு இருதயத்தோடு தேவனோடு எப்பொழுதும் ஒட்டப்பட்டவர்களாக, அவரை சார்ந்து கொண்டவர்களாக, அவருக்கு பிரியமாக வாழுகிறீர்களா என்பதை சற்றே யோசித்து பாருங்கள். நீங்கள் நியாயம் தீர்க்கப்படக்கூடிய எந்த காரியத்தையாவது கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்றால், உங்களுக்கு சுட்டி காட்டுவார் என்றால், இன்றைக்கே உண்மையான மனதோடு அதை அறிக்கை செய்யுங்கள். ஓசியா 10:3 பாருங்கள். நாம் கர்த்தருக்கு பயப்படாமற் போனபடியினால் நமக்கு ராஜா இல்லை, ராஜா இருந்தாலும் நமக்காக என்ன செய்வான் என்று இனி சொல்லுவார்கள். வடக்கு ராஜ்யத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக பல அரசர்கள் வந்தார்கள். ஆனால் தேவனுக்கு பயப்படும் பயமுள்ள அரசர்கள் வரவில்லை. ராஜா தேவனுக்கு பயப்படும் பயமுள்ளவனாக இருந்திருப்பான் என்றால் ஜனங்களை தேவனுக்கு பயப்படும் பயத்திலே வழிநடத்தியிருப்பான். அந்த ராஜாக்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சொந்த இருதயமும் தேவனோடு சரியான உறவிலே இல்லை. பொதுவாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அரசாங்கத்தை மக்கள் குறை கூறுவார்கள். ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா? நம்முடைய சொந்த தனிப்பட்ட மனிதனுடைய இருதயம் தன்னை படைத்த இறைவனோடு ஒன்றுபட்டு அவரை அறிந்து வாழாத வரை அவனுடைய இருதயம் அவனை தீமையான வழிகளிலே தான் வழி நடத்தும். இருதயத்தை மாற்றக்கூடியவர் கர்த்தர் ஒருவரே. அடுத்த வசனம் பாருங்கள். ஓசியா 10:4 பொய்யானை இடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆகையால் வயல்வெளியின் படைச்சால்களில் விஷ பூண்டுகளைப் போல நியாய தீர்ப்பு முளைக்கும். வடக்கு ராஜ்யத்தின் இறுதி காலங்கள் நாம் வாழும் இந்த நாட்களைப் போலவே இருந்திருக்க வேண்டும். வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். எங்கு பார்த்தாலும் ஒரே பேச்சு. லாரியாக பேப்பர் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு நாளும் அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த மிருகங்களும் பேசாத அளவு மனிதன் பேசிக்கொண்டே இருக்கிறான். இதை குறித்து ஒருவர் சொல்லும் பொழுது, பேசப்படுகிற வார்த்தைகளிலும் அச்சடிக்கப்படும் எழுத்துக்களிலும் 99.44% உண்மையாகவே மனிதனுக்கு தேவையில்லாதவை என்று கூறியிருக்கிறார். அது பேசப்படாமலேயே அல்லது எழுதப்படாமலேயே இருந்திருக்கும் என்றாலும் நலமாயிருந்திருக்கும் என்று கூறுகிறார். மனிதனை மீண்டும் தேவன் அருகிலே கொண்டு வர வேண்டியதும் தேவனுக்கு பயப்படும் பயமுள்ளவனாக அவனை வழிநடத்த வேண்டியதுமே மிக மிக முக்கியமானது. மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்ப வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விருப்பமுள்ளவனாக வேண்டும். அதுவே அவனுக்கு வாழ்வளிக்கும் வார்த்தைகள். ஓசியா 10:4 பொய்யானை இடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் என்று வாசித்தோம். இன்றைக்கு பலருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்பதற்கு அருவருப்பானதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற சிலரும் கூட எந்த வெட்கமும் பயமும் இல்லாமல் துணிந்து அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். வேத புத்தகத்தின் மேலே கையை வைத்து கொண்டு நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே அத்தனை பொய்யான காரியங்களையும் துணிந்து உச்சரிக்கிறார்கள். அவ்வாறு செய்வது தேவ தூஷணமாகும். கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து எந்த பயமும் இல்லாதவர்கள் அவ்வாறு கூறுகிறார்கள். பொய் ஆணையிடுகிறவர்களும் உடன்படிக்கை செய்த பின் அதை முறித்து கொள்வதற்கு வழி தேடுகிறவர்களும் இன்று எத்தனை பேர் இல்லையா? குடும்ப உறவுகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வெவ்வேறு குடும்பங்களில் பிறந்த ஆணாக பெண்ணாக கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நின்று வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் உன்னை ஆதரிக்கவும்
உனக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அழிந்து போகிற அற்ப பொருட்களினாலே வருகிற கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையிலே ஒருவரை ஒருவர் மன்னிக்க மனமற்றவர்களாக இருப்பதனால் விட்டு கொடுத்து அன்பை வெளிப்படுத்த அறியாதவர்களாய் பிரிந்து செல்கிற குடும்பங்கள் தான் எத்தனை. இன்னும் எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வார்கள். வாழ்நாள் முழுவதும் அவருக்கே சேவை செய்வேன் என்று கூறுவார்கள். ஆனால் வேறு எத்தனை காரியங்களுக்கோ பின் சென்று தங்கள் வாக்குறுதிகளை மறந்து விட்டார்கள். எனவே வயல்வெளியின் படச்சால்களின் விஷ பூண்டுகளைப் போல நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓசியா 10:5 பாருங்கள். சமாரியாவின் குடிகள் பெத்தாவேனில் உள்ள கன்றுக்குட்டியின் நிமித்தம் பயமடைவார்கள். அதற்காக களிகூர்ந்த அதன் ஜனமும் அதன் பூசாரிகளும் அதன் மகிமை அதை விட்டு நீங்கி போயிற்றென்று அதற்காக துக்கம் கொண்டாடுவார்கள். பெத்தாவேன் என்பது பெத்தேலை கேலியாக சொல்லும் வார்த்தையாக இருக்கிறது. பெத்தேலிலும் சமாரியாவிலேயும் பொன் கன்றுக்குட்டிகள் வைக்கப்பட்ட பொழுது இந்த 2 பட்டணத்து மக்களும் ஒருவரை குறித்து ஒருவர் பொறாமை கொண்டவர்களாக இருந்தார்கள். எங்கள் கன்றுக்குட்டி தான் பெரிது என்றும் எங்கள் கன்றுக்குட்டி தான் அதிகமான பொன் இருக்கிறது என்றும் பேசிக்கொண்டார்கள். இப்படி பெருமைப்பட்டவர்கள் அதை குறித்து துக்கம் கொண்டாடுவார்கள் என்கிறார். இன்றும் பலர் நான் அவர்களைப் போல வாழ வேண்டும், நான் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று வாகனங்களையோ வீடுகளையோ வாங்கி கொண்டு பின்னால் அதை குறித்து துக்கம் கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் 2 படுக்கை அறை உள்ள வீட்டை கட்டிவிட்டார்கள், எனவே நான் 4 படுக்கை அறை உள்ள ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். ஒருவரோடு ஒருவர் போட்டியிட்டு கொண்டு வாழ விரும்புகிறார்கள். பொன் கன்றுக்குட்டி வணக்கத்திலே பெத்தேல் மக்களும் சமாரியா மக்களும் எது சிறந்த கன்றுக்குட்டி என்பதை குறித்தும், கன்றுக்குட்டி வணக்கத்திலே யார் சிறந்தவர்கள் என்பதை குறித்தும், எங்கே சிறந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்பதை குறித்தும் போட்டி போட்டு செயல்பட்டார்கள். பிரியமானவர்களே, இன்றும் பல கிறிஸ்தவ ஆலயங்களிலேயும் சங்கங்களிலேயும் நடக்கும் நிகழ்ச்சிகள், பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் இப்படித்தான் இருக்கின்றன. பொன் கன்றுக்குட்டியை குறித்து பெருமை பாராட்டி கொண்ட பூசாரிகள் அதற்காக துக்கம் கொண்டாடுவார்கள். ஏனென்றால் அதன் மகிமை அகன்று விட்டதே என்று துக்கம் கொண்டாடுவார்கள். சேனைகளின் தேவனாய கர்த்தரின் மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிய பொழுது இக்கபோத் என்று சொல்லப்பட்டது போல இவர்கள் நிலைமையும் ஆயிற்று. ஓசியா 10:6 அதுவும் அசீரியாவிலே யாரேப் ராஜாவுக்கு காணிக்கையாக கொண்டு போகப்படும். எப்ராயிம் இலச்சை அடைவான், இஸ்ரவேல் தன் ஆலோசனையினாலே வெட்கப்படுவான். அசீரியா ராஜாவுக்கு பரிசளிக்கும்படியாக அந்த பொன் கன்றுக்குட்டிகள் கொண்டு போகப்பட போகிறது. ஏனென்றால் அவைகளிலே பொன் இருக்கிறது, அதாவது தங்கம் இருக்கிறது. ஒரு காலத்தில் ஆலோசித்து பொன் கன்றுக்குட்டியை செய்தது எத்தனை மதியீனமானது என்பதை அவர்கள் உணரும் நேரம் வரும். அதனால் அவர்கள் லட்ச அடைவார்கள், வெட்கப்படுவார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். ஓசியா 10:7 சமாரியாவின் ராஜா தண்ணீரின் மேல் இருக்கிற நுரையை போல் அழிந்து போவான். வடக்கு ராஜ்யத்தின் அரசனை அழிக்கப் போகிறேன் என்று தேவன் தெளிவாய் கூறிவிட்டார். தண்ணீரின் மேலே இருக்கிற நுரையைப் போல அவன் அழிந்து போவான் என்கிறார். ராஜாக்களின் சந்ததியினர் ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஓசியா 10:8 இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். ஏற்கனவே நான் கூறியது போல மலைகளில் மரங்களின் கீழே அவர்கள் கட்டியிருந்த பலிபீடங்கள் அத்தனையும் அழிக்கப்படும். இந்த வசனத்தின் இறுதியிலே நாம் பார்க்கிற பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்வார்கள் என்ற வார்த்தைகள் ஒருவேளை அடிக்கடி நீங்கள் கேட்ட வார்த்தையாக உங்களுக்கு ஞாபகத்தில் வரலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு வரும் பொழுது மக்களின் கதறுதல் இப்படித்தான் இருக்கும் என்று கூறியிருக்கிறார். நியாய தீர்ப்புக்கு ஒளிந்து கொள்ள மனிதன் முயற்சிப்பான். இதே வார்த்தைகளைத்தான் மகா உபத்திரவ காலத்திலேயும் மக்கள் கூறப்போகிறார்கள். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 6 15 முதல் 17 வரை வாசிக்கிறேன். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும்
பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். சரி, தொடர்ந்து ஓசியா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய். கிபியாவிலே அக்கிரமக்காரர் மேல் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையிலே நிற்கிறார்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 19, 20ஆம் அதிகாரங்களிலே சொல்லப்பட்டுள்ள சம்பவத்தை குறித்து இது பேசுகிறது என்று நினைக்கிறேன். கிபியாவின் பாவத்தினாலே கிபியாவின் மனிதர்கள் அழிக்கப்பட்ட பின்னரும் பாவம் தொடர்ந்து இருந்தது. மக்கள் உணர்ச்சிகளுக்கு அடுத்த பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் பின்பற்றிய விக்கிரக ஆராதனையோடு கூட உணர்ச்சி தொடர்பான ஒழுக்கக்கேடான பாவங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். ஓசியா 10ஆம் அதிகாரம் 10, 11ஆம் வசனங்கள். நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்கள் செய்த 2 வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள். இப்ராஹிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாயிருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். இப்ராஹிமை ஏர்பூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் செழிப்பான விளைச்சலை அனுபவித்தார்கள் என்றாலும் வெளியே போய் அதற்கான பணி செய்ய விருப்பமற்றவர்களாக இருந்தார்கள். தேவன் என்ன சொல்கிறார்? அவர்கள் விரும்பாத காரியங்களை செய்ய அவர்களை கட்டாயப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பாருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதுவும் தேவனை தேடும் காலமாயிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் வேதவசனம் முழுவதும் நமக்கு சொல்லும் சத்தியம் இருக்கிறது. கலாத்திய திருச்சபை மக்களுக்கும் பவுல் எழுதிய ஆலோசனையும் இதுதான். கவனியங்கள், வாசிக்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனங்கள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஓசியாவும் இங்கே சொல்லுவது என்ன? நீங்கள் நீதியை விதைத்தால் இரக்கத்தை அறுப்பீர்கள். இது எல்லா காலங்களிலேயும் உண்மை என்பதை யாரும் மறுக்க முடியாது. பிசாசின் விருப்பப்படி நம் வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டு தேவன் தரும் ஆசீர்வாதங்களை அறுவடையாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினைக்கவே கூடாது. பாருங்கள், ஓசியா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். இஸ்ரவேல் மக்கள் படித்துக்கொள்ள வேண்டிய பாடங்களை படித்து கொள்ளவில்லை. எதை விதைத்தார்களோ அதைத்தான் அறுப்பார்கள். எனவே பொய்யின் கனியை புசித்தார்கள். பராக்கிரமசாலிகளை நம்பினார்கள். அவர்கள் தலைவர்களே பொய் சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். தேவனை நம்புவதை விட மனிதர்களை நம்பினார்கள். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பொய்யான தவறுதலான வழிகளையும் உலக அளவுகோலின்படி பெரியவர்கள் என்பவர்களையும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? அவர்களால் தேவன் தரும் நியாய தீர்ப்பை தடை செய்ய முடியாது. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் வாசித்தது என்ன? அகந்தையாக நடந்த நேபுகாத்நேச்சார் தாழ தள்ளப்பட்டான். அகந்தையாக நடக்கிறவர்களை தாழ்த்த கர்த்தராலே ஆகும் என்று அவன் கையினாலேயே எழுதி வைத்தான். கடவுளற்ற மனிதர்கள் தெரிந்து கொள்ளும் தலைவர்கள் கடவுளற்றவர்களாகவே காணப்படுவார்கள். ஜனங்கள் பொய்யர்களாக இருக்கும் பொழுது பொய் பேசும் ஒருவரையே தங்களுக்கு தலைவராக ஏற்படுத்துவார்கள். கள்ளர்களாக இருப்பவர்கள் கள்வனையே தங்கள் தலைவனாக தெரிந்து கொள்வார்கள். விபச்சார பாவத்திலே வாழுகிறவர்கள்
விபச்சார பாவத்திலே வாழுகிற ஒருவனையே தங்கள் தலைவனாக தெரிந்து கொள்வார்கள். அருமையானவர்களே, நாம் தேவனோடு போட்டி போட முடியாது. தேவனோடு விளையாடி உங்களால் ஜெயிக்க முடியாது. தவறுதலான வழிகளை பின்பற்றி கொண்டிருக்கிற ஒருவராக நீங்கள் இருந்து என்னுடைய தந்திரத்தினாலே நான் தப்பிக்கொள்வேன் என்று கூறுவீர்கள் என்றால் சற்றே பொறுத்திருந்து பாருங்கள். அதிர்ச்சியான காரியங்கள் உங்களை சந்திக்கப் போகிறது. பாவத்தை விதைக்கிறவன் பாவத்தின் தண்டனையை அறுப்பான். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான். பாவத்தின் விளைவுகளுக்கு நீங்கள் தப்பிக்கொள்ளலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்வது பொய் என்று சொல்கிறீர்கள். வேத புத்தகம் உண்மை இல்லை என்று சொல்கிறீர்கள். ஆகாபையோ ஏசபேலையோ யூதாஸ் காரியத்தையோ மீண்டும் நீங்கள் கொண்டு வர முடியும் என்றால் அவர்கள் வந்து உங்களுக்கு சொல்ல போவதும் பாவத்தின் தண்டனைக்கு தப்பிக்கொள்ள முடியாது என்பதுதான். மரித்து போன எத்தனையோ நபர்களை நீங்கள் எழுப்பி கேட்டாலும் அவர்கள் சந்ததியை பாருங்கள். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று ஒத்துக்கொள்வார்கள். ஓசியா 10:14 பாருங்கள். ஆகையால் உங்கள் ஜனங்களுக்குள் அமளி எழும்பும். பிள்ளைகளின் மேல் தாய் மோதியடிக்கப்பட்ட யுத்த நாளிலே பெத்தார்பேலை சல்மான் அழித்தது போல உங்கள் எல்லா அரண்களும் அழிக்கப்படும். இங்கே சல்மான் என்பது அசீரிய ராஜாவான சல்மானாசேரை குறிக்கிறது. பெத்தார்பேல் என்பது கிரேக்கர்கள் அழைக்கும் அர்பெல்லா எனும் இடத்தை குறிக்கிறது. இது கலிலேயாவின் பகுதிகளிலே இருக்கிறது. அங்கே நடைபெற்ற ஒரு யுத்தத்தை குறித்து இது பேசுகிறது. ஆனால் தெளிவாக இந்த சரித்திரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. தாய் மோதியடிக்கப்பட்ட யுத்தம் என்று சொல்வது அசீரியர்கள் பின்பற்றிய ஒரு கொடூரமான முறை. பாபிலோனியர்களும் பின்னர் இந்த கொடூரமான முறையை பின்பற்றினார்கள். சங்கீதம் 137 8-9 கவனியுங்கள். பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். மிகவும் நாகரீகமற்ற கொடூரமான முறையிலே ஜனங்களை அழித்தார்கள். என்னை கவனித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் பகை உணர்வு வரும்பொழுது மனிதனுக்கு மனிதன் செய்யும் செயல்களை சற்றே யோசித்து பாருங்கள். சமுதாயத்திலே வளர்ந்திருக்கும் பாவ நிலைமைகளின் கோர நிலைமைகளை எட்டி பாருங்கள். மனிதன் தேவனை விட்டு தூரமாகவே சென்று கொண்டிருக்கிறான். ஒரு தகப்பன் தனது மகனை குறித்து அறிக்கை செய்த ஒரு உண்மை என்ன தெரியுமா? அவனை நான் கல்லூரிக்கு அழைத்து சென்று சேர்த்த நாளன்று அவனை கல்லறையிலே கொண்டு அடக்கம் செய்திருப்பேன் என்றால் இன்று நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று கூறியிருக்கிறார். இதன் பொருள் என்ன? அவன் இளைஞனாக இருக்கும் பொழுதே மரித்திருந்தாலும் பரவாயில்லை, இன்னும் உயிரோடு இருந்து பாவத்திலே செத்து கிடக்கிறானே என்று வேதனைப்படுகிறார். தவறான வழிமுறைகள் மற்றும் பாவமான செயல்கள் இன்னும் பூரணமாய் சமுதாயத்திலே கண்டிக்கப்படுகிறதில்லை. இன்று பல பாவமான செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்களின் வாழ்க்கை முறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஓசியா 10:15 வாசிக்கிறேன். உங்கள் கொடிய பொல்லாப்பினால் பெத்தேல் இப்படிப்பட்டதை உங்களுக்கு செய்யும். அதிகாலமே இஸ்ரவேலின் ராஜா முற்றிலும் சங்கரிக்கப்படுவான். அதிகாலமே இஸ்ரவேலின் ராஜா முற்றிலும் சங்கரிக்கப்படுவான். கவனித்தீர்களா? அன்று வடக்கு ராஜ்யத்தை நியாய தீர்ப்புக்கு நேராக கொண்டு வந்த கர்த்தர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். உங்கள் மூதாதையரை தேவன் தெரிந்தெடுத்தார். உங்கள் தகப்பனை தேவன் தெரிந்து கொண்டார். உங்கள் தாத்தாவை தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இன்று உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் கர்த்தரை விட்டு தூரமாக அவரை துக்கப்படுத்துகிறவர்களாக நாம் எத்தனையோ முறை எச்சரிக்கப்பட்டும் தொடர்ந்து அவரை வேதனைப்படுத்துகிறவர்களாக இருப்போம் என்றால் நமக்கும் நியாய தீர்ப்பு சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உண்மையான இருதயத்தோடு நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக கர்த்தரண்டை வந்து மனம் திரும்புவோம் என்றால் அவர் நமக்கு இறங்குவார், நம்மை மீட்டு கொள்வார், நம்மை சேர்த்து கொள்வார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா.
ஆண்டவரே, நாங்கள் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் எச்சரிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை உள்ளும் புறமும் அறிந்திருக்கிற நீர் உண்மையாய் இந்த நேரத்தில் மனபாரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பாவங்களை மன்னித்து அவருடைய அக்கிரமங்களை அவர்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி அவர்கள் உம்மோடு கூட அனுதினமும் நடக்கிறவர்களாக, உம்முடைய சத்தத்தை கேட்பவர்கள், உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக வாழ்க்கை நடத்த நீரே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றும் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் கிருபையும் கொடுக்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நீர் கிருபையின் காலம் முடியும் முன்னதாக எங்களை உம்மோடு சேர்த்து கொள்ளும், எங்களை காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றும் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், அவருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் சந்ததி சந்ததியாய் நிலைத்திருப்பதாக. ஆமேன். இஸ்ரவேலர் எவைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்லுவார்கள்? இஸ்ரவேலர் எவைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்லுவார்கள்? ஆப்ஷன் ஏ பர்வதங்கள், ஆப்ஷன் பி மலைகள், ஆப்ஷன் சி குன்றுகள். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் முளைத்திருக்கும் தேவையற்ற களைகளை இயேசுவின் இரத்தம் அகற்றும். தகப்பனை விட்டு தூரம் போன இளைய மகனின் வருகைக்காக காத்திருந்த தகப்பனின் அன்பு இன்றும் நம்மை மீட்டெடுக்க காத்து கொண்டிருக்கிறது. நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பரமனிடம் திரும்புவோம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏசாயா 54:13.